கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனத்திலே, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்திலே நாம் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய், இந்த 3 காரியம் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கும் போது நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீட்டான காரியம் இருக்கும்போது தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. எபிரேயர் 12 அதிகாரம் 15 வசனத்திலே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அநேக குடும்பத்திலே எதனால தீட்டு வருகிறது? ஒருவனும் தன்னுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவனத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை முதலாவது இழந்து போகக்கூடாது. ஒரு குடும்பத்திலே தேவனுடைய கிருபையை எதனால இழந்து போறாங்க? கசப்பான காரியங்கள், தீட்டுப்படுத்துற காரியங்கள், கலக்கம் உண்டாக்குற காரியங்கள். இது ஒரு மனுஷனை தேவனுடைய கிருபை இழந்து போக பண்ணுது. மார்க்கெல் சுவிசேஷம் 7 அதிகாரம் 20 முதல் 22 ஆகிய வசனங்களிலே, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்துற காரியம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இருதயத்துக்குள்ளே. பொல்லாத சிந்தனை, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனை என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பொல்லாத சிந்தனை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகங்கள், களவு, பொருளாசை, துஷ்டதனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். நிறைய குடும்பத்திலே ஜனங்களை தீட்டுப்படுத்துற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை. இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. ஒரு குடும்பம் பரலோகத்துக்குள்ள போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா சில காரியங்களை மாத்திரம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். கிருபை இழந்து போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில கசப்பான காரியம் இருக்கக்கூடாது. சில குடும்பத்திலே வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. இது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். பொல்லாத சிந்தனை இருக்கும்போது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். இதயத்துக்குள்ள ஒரு விபச்சார எண்ணங்கள் இருக்கும்போது மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். திருமணம் ஆகாமல் சில குடும்பத்திலே சில பாவத்திலே வேசித்தன பாவத்துக்குள்ள இருப்பாங்க. அது தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். காம விகாரம், உணர்வு இல்லாம இருப்பாங்க. அது உங்களை தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, கொலை பாதகங்கள். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல அன்பு கூறணும். இன்னைக்கு அன்பு கூறிய குடும்பத்தை பார்க்க முடியல. தந்திரமான அன்பு இருக்கு, உண்மையான அன்பை காணும். சில குடும்பத்துல அன்பு கூறின அந்த ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு கூறுறேன்னு சொல்லி போயிட்டு அங்க போய் ஐக்கியமாயிருந்தாங்க. அந்நிய நுகத்துல அப்புறம் பிணைக்கப்பட்டு பல விதமான பிரச்சனைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. எந்தெந்த குடும்பத்துல இந்த இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்களோ சில காரியங்கள் மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். தீட்டான காரியம், தீட்டுப்படுத்துற காரியம், கொலை பாதகங்கள். அன்பு கூறாம இருக்கிறோம் அப்படின்னாலே
அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று எழுதப்பட்டிருக்கு. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவேன். அப்ப இரவு நேரத்திலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, கர்த்தரை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகம், களவு. யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன், உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டோ என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எது நம்மளை தீட்டுப்படுத்து அப்படின்னா, களவாண்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. மாமியார் சொத்தா இருக்கலாம், மற்றவங்க சொத்தா இருக்கலாம். களவாண்டு சேர்த்து வைப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. அதுல இருந்து மனம் திரும்பினா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இப்படி பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பொருளாசை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. 1000 கோடி சொத்து வச்சிருக்கலாம், அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்ட்டு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். சில குடும்பத்தில் தேவன் மேல நம்பிக்கை வைக்காமல் பொருளாசை, சொத்து, இடம், நகை, அப்படியே நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். அவங்க ஜீவனை கொண்டு அங்க கொண்டு வச்சிருவாங்க. இன்னைக்கு ராத்திரி செத்தா மதிகேடனே அப்படிங்கிறது. தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வரனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். நிறைய குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல தனக்காக சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு உண்டானவர்கள் பிச்சை கொடுங்க என்று வேதம் சொல்கிறது. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுல கொஞ்சம் பிச்சை கொடுக்கணுமா? அப்ப சகலமும் பரிசுத்தமா இருந்து போட்டிருக்கு. துஷ்டதனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தந்திரமா ஒரு குடும்பத்தை அழிக்க யோசித்துட்டு இருப்பாங்க, துஷ்டன் எனப்படுவான். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, தீங்கை பிணைக்கிறவன் இதயத்தில் இருக்கிறது கபடம். நிறைய குடும்பத்துல பொய் பேசி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தீங்கை பிணைக்கிறவன் இதயத்தில் இருக்கிறது கபடம். கடைசி காலத்திலே எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. பெருமை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் தப்புதான். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். தாழ்மையா இருந்தா ஆசீர்வாதம், பெருமை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைத்துக் கொள்கிறதுமே அருவருப்பு தான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இரவு நேரத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வேணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே
தீட்டான காரியமோ, அருவருப்பான காரியமோ, பொய்யான காரியமோ ஏதாவது இருக்கா என்பதை மாத்திரம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீதிமொழியில் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஒரு குடும்பம் உண்மையா நடந்துச்சு அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியம். ஆனா பொய் பேசி வாழும்போது கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே காலையிலிருந்து ராத்திரி வரை ஒரே பொய் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஒரு குடும்பம் பரலோகத்துல போகணும் அப்படின்னா தீட்டு உள்ளது, அருவருப்பு, பொய் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டு இருக்கணும். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் சொல்லுவான். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டு, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. நீதிமொழியில் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீதிமான் தன் நீதியை விட்டு அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோ, அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்தினாலேயும் அவன் செய்த தன் பாவத்தினாலும் சாவான். நீதிமானா வாழ்கிற பிள்ளைகள் மறுபடியும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு பாவத்துக்குள்ள போகும்போது, ஒரு அருவருப்பான காரியத்துல போகும்போது அவன் பிழைப்பானோ என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் நடப்பிக்கிறதுமாய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. சில வசனங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கு. நிறைய பைபிள் வசனம் இருக்கு தீட்டுப்படுத்துற காரியம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? அதை கண்டுபிடித்தால் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், மனம் திரும்பி வாழ முடியும். இதயத்துக்குள்ள ஒரு கசப்பு, ஒரு பொல்லாத சிந்தனை. சில குடும்பத்துல அந்த பொல்லாத சிந்தனை அது அவங்களை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. எந்த இடத்துல விபச்சாரம் இருக்கோ அது அவங்களை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. எந்த இடத்துல வேசித்தனம் இருக்கோ அது அவங்களை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. எந்த இடத்துல அன்பு கூறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு காரியத்திலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நித்திய ஜீவன் அவங்களுக்குள் நிலைத்திராது என்று எழுதப்பட்டிருக்கு. களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், மண்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் இதயத்துள்ளது புறப்பட்டு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அருவருப்பான காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது வசனத்தை காத்து கொள்ளல அப்படின்னாலே துரோகி. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டாங்க, அதுவும் அருவருப்பு. பொய் உதடுகள் அருவருப்பு, கர்த்தருக்கு அருவருப்பு. அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிங்க, என்னோட சமூகத்துல காத்திருங்க, உண்மையா ஜெபிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் கல்வி சுத்திகரிங்கப்பா. என்னோட வாழ்க்கையில தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே
இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்துதான் பாருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. பலனிலை திறந்து, பண்டசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. இந்த இரவு வேளையில எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தப்படுகிறோம்ப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. கற்பதனையா ஜெபிறாங்கப்பா. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல எங்களோட பெயர் எழுதப்படணும்ப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிப்பட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. விசேஷமாக யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ, குடும்பத்துக்குள்ள என்ன சூழ்நிலை உபத்திரத்துல கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்மொருக்கே செலுத்திடுவோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.